அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். இன்ஃபர்மேட்டிவ் தாட்ஸ் தமிழ் தினம் ஒரு சிந்தனையில் உணவே மருந்தில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இதயத்தை பாதுகாக்கக்கூடிய உணவுகள் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோங்க. அதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க. என்னுடைய ப்ளேலிஸ்ட்டையும் மறக்காமல் பாருங்கள். வாங்க டாபிக்குள்ளார போகலாம். செப்டம்பர் 29 உலக இதய தினம் வேர்ல்டு ஹார்ட் டேவாக கொண்டாடப்படுதுங்க. உலக அளவில் ஏற்படக்கூடிய மரணங்களில் இதய நோயால் இருக்கிறவங்க அதிகம்ன்ட்டு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்லுது. வயசானவங்களுக்கு மாரடைப்பு வந்த காலம் போய் இளைஞர்கள்லாம் இப்போ ஹார்ட் அட்டாக்ல இருக்கிறாங்கங்கிற செய்திகள்லாம் நம்ம டெய்லி கேட்டுகிட்டே இருக்கோம். நடக்கும்போது சாகுறான், நிற்கும்போது சாகுறான், தூங்கும்போது சாகுறான், தும்மும்போது சாகுறான். சில பேர் பார்த்திங்கன்னா டான்ஸ் ஆடும்போது, கிளாஸ் ரூமில், எக்ஸசைஸில் இந்த மாதிரி நியூஸ் அச்சத்தை ஊட்டுறதாகவே இருக்குது. உலக அளவிலே இதய நோயாளிகள் 60% பேர் இந்தியாவில் தாங்க இருக்காங்க. இதயம் நம்மளுடைய உடலை, உயிரை இயக்கக்கூடிய ஒரு முக்கியமான உறுப்பு. அதை எப்போதுமே ஆரோக்கியமாக வச்சுக்கிறது ரொம்பவே முக்கியங்க. நமது பண்ணையில் கடினமாக உழைத்துக் கொண்டிருக்கும் அன்பு பச்சை கிளியை பத்திரமாக பார்த்துக்கொள்ளவும். இதயம் ஆரோக்கியமாக இருந்தால் தான் உடலுமே ஆரோக்கியமாக இருக்கும். இரத்த கொதிப்பு, இரத்த கொழுப்பு, இரத்த சர்க்கரைன்னு இதில் எது அதிகமாக இருந்தாலுமே இதயம் பாதிக்கப்படுங்க. அதனால் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டை சரியான முறையில் செலக்ட் செஞ்சு சரியான அளவில் சாப்பிட்றது ரொம்பவே அவசியங்க. அதனால தான் நம்ம முன்னோர்கள் உணவே மருந்துன்னு சொல்லியிருக்காங்க. எந்தெந்த உணவுகள் எடுத்துக்கிட்டால் நம்ம இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கலான்னு பார்க்கலாமா? ஈட் திஸ் ஃபுட்ஸ் டு கீப் ஹார்ட் ஹெல்தி. ஈஸியாக கிடைக்கக்கூடிய இதயத்துக்கு பாதுகாப்பு அளிக்கக்கூடிய இந்த கீரைகள், லீஃபி வெஜிடபிள்ஸ், இலை காய்கறிகளை உணவில் சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. பீன்ஸ், இலைக்கீரைகள் மாதிரி இந்த பீன்ஸுமே இதயத்துக்கு நன்மை செய்யக்கூடியதாங்க. ரெண்டிலுமே கேலரிஸ் குறைவாக இருக்குது. நார்ச்சத்து, விட்டமின்ஸ், மினரல்ஸ், பைட்டோநியூட்ரியன்ஸ் அதிகமாகவே இருக்குங்க. பழங்கள், காய்கறிகள் மாதிரி அடிக்கடி நட்ஸ் அண்ட் சீட்ஸ் எடுத்துக்கிட்டால் உடம்புக்கு நல்ல ஊட்டச்சத்து கிடைக்கும். ஆலிவ் விதைகள், சியா சீட்ஸ், பாதாம், அக்ரூட் பருப்புகள் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. இதய ஆரோக்கியத்தை பாதுகாப்பதில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்க்கு முக்கிய பங்கு இருக்குன்னே சொல்லணும். ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இருக்கக்கூடிய மீன் வகைகள் சால்மன், டூனா, காணாங்கெளுத்தி மீன், மத்தி மீன்களை எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. அதே மாதிரி வெஜிடேரியன்ஸ் ஆலிவ் விதைகள், சியா சீட்ஸ், வால்நட், ராஜ்மா, கிட்னி பீன்ஸ் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. நார்த்தில் பார்த்திங்கன்னா இந்த ராஜ்மாவை அதிகமாக விரும்பி சாப்பிட்றாங்க. இதில் அதிக அளவு புரோட்டீன், விட்டமின்ஸ், கால்சியம், இரும்பு சத்து இருக்குங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா பூண்டில் ரத்தத்தில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ராலை குறைக்கக்கூடிய தன்மை அதிகமாகவே இருக்குது. இரத்த அழுத்தத்தை குறைக்க உதவுது. இதய ஆரோக்கியத்துக்கு பூண்டு ரொம்பவே நல்லதுங்க. காய்கறிகளில் பார்த்திங்கன்னா வெள்ளரிக்காய், முருங்கைக்காய், பூசணிக்காய், முள்ளங்கி, சௌச்சௌ, பாகற்காய், சுரைக்காய், காலிஃப்ளவர், வாழைப்பூ, குடைமிளகாய் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. இந்த மாதிரி ஆரோக்கியமான உணவுகள் எடுத்துக்கிட்டாலே உணவே மருந்தாகி உடல் நோயை சரியாக்கிடுங்க. இதயத்தை ஆரோக்கியமாக வைத்தால் நம்முடைய உடல் நலம் மட்டும் இல்லைங்க, நம்முடைய ஆயுளுமே நீடிக்கும். இந்த உணவு முறையோட டெய்லி உடற்பயிற்சி செஞ்சுட்டு வந்தால் இதயத்தை பாதுகாத்துக்கலாம். இன்றைக்கி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.